ஒரு காட்டு மான் தினமும் பசுமையான புல் மேய்ந்து மகிழ்ந்து வாழ்ந்தது. அது எப்போதும் எச்சரிக்கையுடன் இருந்தாலும் ஒருநாள் தண்ணீர் குடிக்க குளத்தருகே சென்றபோது அதன் அழகான கொம்புகளைக் கண்டு பெருமைப்படுத்திக் கொண்டது. ஆனால் திடீரென ஒரு புலி அதைக் கண்டு பாய்ந்தது. ஓடிக்கொண்டிருந்த போது மானின் கொம்புகள் மரக்கிளைகளில் சிக்கிக் கொண்டன. அதன் காரணமாக அது தப்பிக்க முடியாமல் புலியின் பிடியில் சிக்கிக் கொண்டது. இதனால் உண்மையான வாழ்வில் உதவும் கால்களை விட அழகான கொம்புகள் பெருமைக்கு மட்டுமே பயனாகின்றன என்பதை உணர்த்தியது. புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற ஒரு கிராமத்தில் ஒரு நாய் வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் தனது எஜமான் வீட்டை பாதுகாப்பதிலும் அவரை மகிழ்விப்பதிலும் பெருமை கொண்டது. ஒரு நாள் திருடன் வீட்டுக்குள் நுழைய முயன்றபோது நாய் கடுமையாக குரைத்தது. அதனால் எஜமான் விழித்து வந்து திருடனை பிடித்தார். எஜமான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நாய்க்கு சுவையான உணவளித்து அதை தழுவி பாராட்டினார். அந்த நாளிலிருந்து நாய் கிராமத்தில் அனைவராலும் வீர நாயாக போற்றப்பட்டது. புதிய வீடியோக்களை ஒரு சிறிய குளத்தில் பல வண்ணமயமான மீன்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அவற்றில் ஒரு சிறிய மீன் எப்போதும் பயந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மீனவர்கள் வலை வீச வந்தார்கள். பெரிய மீன்கள் எல்லாம் தைரியமாக நீந்தி வலைக்குள் சிக்காமல் தப்பித்தன. ஆனால் பயந்த சிறிய மீன் வலையில் சிக்கிக் கொண்டது. அதன் பிறகு மீதமுள்ள மீன்கள் உணர்ந்தது, எப்போதும் பயந்து வாழ்வதற்கு பதிலாக தைரியமாகச் செயல்பட வேண்டும் என்பதே வாழ்க்கையின் முக்கிய பாடம். புதிய ஒரு பனிக்கட்டியில் வாழும் சிறிய பெண்குவின் தினமும் தனது நண்பர்களுடன் விளையாடி மகிழ்ந்தான். ஆனால் அவன் எப்போதும் பறவைகளைப் போல பறக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தான். ஒரு நாள் கடற்கரைக்கு சென்றபோது தனது நீந்தும் திறன்தான் பறப்பதற்கு சமம் என்பதை உணர்ந்து பெருமையுடன் கடலில் துள்ளி நீந்தி அனைவருக்கும் உதாரணமாக ஆனான். ஒரு நாள் காட்டில் வாழ்ந்த அழகான மயில் தன் வண்ணமயமான இறகுகளைப் பார்த்து பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் அது தன் குரல் மிகவும் கரகரப்பாக இருப்பதற்காக சோகப்பட்டு மற்ற பறவைகளைப் போல இனிமையான குரல் வேண்டுமென ஆசைப்படியது. இறுதியில் அது உணர்ந்தது, எனக்கு இறகுகள் அழகு, குரல் இனிமை இல்லாவிட்டாலும் கடவுள் தந்த வரம் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை கொண்டது என்று. அந்த நாளிலிருந்து மயில் தனது தனித்தன்மையை பெருமையாக ஏற்றுக்கொண்டது. ஒரு சிறிய பூனை கிராமத்தில் வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் வீட்டு முன் விளையாடிக் கொண்டிருந்தது. குழந்தைகள் அதை பார்த்தாலே மகிழ்ச்சியாக கையடித்து விளையாடுவார்கள். அந்த பூனைக்கு பால் குடிப்பதிலும் வெயிலில் படுத்து தூங்குவதிலும் பெரும் ஆர்வம். ஒரு நாள் அது தற்செயலாக கிணற்றருகே சென்றது. ஆனால் சற்றும் பயப்படாமல் மீண்டும் ஓடி வந்தது. கிராம மக்கள் அதை நல்ல அதிர்ஷ்ட பூனை என்று அழைத்து அன்புடன் பார்த்தனர். ஒரு நாள் காடு வழியாகச் சென்ற சிறுவன் தவறுதலாக ஒரு புலியின் முன் சென்றான். சிறுவன் பயந்து குலுங்கிக் கொண்டிருந்தாலும் புலி அவனை தாக்காமல் அமைதியாக பார்த்தது. சிறுவன் தைரியமாக புலியிடம் பேசிக்கொண்டு தன் பாதையை தேடியபடி சென்றான். அந்த நேரத்தில் புலி அவனை காயப்படுத்தாமல் விடுவித்தது. இதன் மூலம் தைரியம் மற்றும் நற்பண்பு பல நேரங்களில் ஆபத்தை வெல்ல உதவுகிறது என்பதை சிறுவன் உணர்ந்தான். ஒரு நாள் ராக்கி என்ற நம்பிக்கையான நாய் நதிக்கரையில் ஒரு சிறுவன் அழுவது கண்டுகொண்டது. அவன் விளையாட்டுப் பொருள் நீரில் விழுந்துவிட்டதால் சிறுவன் கவலையடைந்தான். உடனே ராக்கி தைரியமாக நீந்தி சென்று அந்த பொருளை எடுத்து வந்து சிறுவனிடம் கொடுத்தது. சிறுவன் மகிழ்ச்சியில் ராக்கியை அணைத்துக் கொண்டான். அந்த நாளிலிருந்து கிராமத்தினர் ராக்கியை சாதாரண செல்லப்பிராணி அல்ல, உண்மையான நண்பனாகவும் வீரனாகவும் மதிக்கத் தொடங்கினர். காட்டின் நடுவே நேர்மையுடனும் நீதியுடனும் ஆட்சி செய்த சிங்கம் மீது அனைத்து விலங்குகளும் மரியாதை கொண்டிருந்தன. ஆனால் புலியும் சிறுத்தை அந்த ஆட்சியை கைப்பற்ற திட்டமிட்டனர். சிறுத்தை விலங்குகளை சேர்த்து பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி சிங்கத்தை குறை சொல்லத் தொடங்கியது. அதே நேரத்தில் புலியும் தனியாக கூட்டம் வைத்து வாக்குறுதி கொடுத்தான். திடீரென சிறுத்தை தனது கூட்டத்திலேயே ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி கலவரம் ஏற்படுத்தி இதற்கு காரணம் சிங்கமே என்று குற்றம் சாட்டியது. புலியும் அதேபோல தனது கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் அனுப்பி சிங்கத்தை பழித்தான். விலங்குகள் குழப்பத்தில் தவித்தன. ஆனால் சிங்கம் அமைதியாகவும் உறுதியுடனும் நின்றபோது உண்மை வெளிச்சம் போல பிரகாசித்தது. இறுதியில் அனைத்து விலங்குகளும் புலி சிறுத்தை வஞ்சகத்தை புரிந்து கொண்டு சிங்கத்தின் பக்கம் திரண்டு காடு மீண்டும் அமைதியுடன் ஒளிர்ந்தது. ஒருநாள் காட்டில் ஓடிய வேகத்தை காட்ட விரும்பிய சீட்டா எல்லா மிருகங்களையும் அழைத்து போட்டி வைத்தது. முயல், நரி, மான் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். போட்டி தொடங்கியவுடன் சீட்டா புயல் போல் பறந்தது. ஆனால் நடுவில் அவன் மிகுந்த ஆணவத்தால் நின்று ஓய்வு எடுத்தான். அப்போது மான் நிதானமாக தொடர்ந்து ஓடி இலக்கை அடைந்தது. இதனால் சீட்டா உணர்ந்தது, வேகம் மட்டுமல்ல, பொறுமையும் முயற்சியும் வெற்றியை தரும் என்பதை. ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த ஒரு எருமை எப்போதும் தண்ணீர் குளத்தில் குளித்து விளையாடுவதையே விரும்பியது. அது பசுமையான புல் சாப்பிட்டு குளிர்ந்த நீரில் மூழ்கி மகிழ்ச்சியாக காலத்தை கழித்தது. ஒருநாள் குளத்தில் விழுந்த குட்டி ஆட்டை காப்பாற்றி கிராமத்தில் அனைவரிடமும் பாராட்டை பெற்றது.
அதன்பின் மக்கள் எருமை பெரியதென்றாலும் இதயம் குழந்தை போல் நல்லது என்று புகழ்ந்தனர். ஒரு காடு நிறைந்த இடத்தில் ஒரு நரி தினமும் உணவு தேடி அலைந்தது. ஒருநாள் அது திராட்சை கொடியில் தொங்கிய பழங்களை பார்த்தது. பலமுறை குதித்தும் அடைய முடியாமல் போனது. இறுதியில் அது இந்த திராட்சைகள் புளிப்பாக இருக்கும் என்று சொல்லி அங்கு இருந்து நடந்து சென்றது. இந்த கதை நமக்கு கிடைக்காததை குறைத்து மதிப்பது சரியல்ல என்பதை உணர்த்துகிறது. சிங்கம் தனது பெருமையான கனவாக ஒரு கேட்டரிங் கல்லூரி ஆரம்பிக்கிறான். காலை நேரத்தில் கரடி பேருந்தை ஓட்டி அதில் ஆர்வமுடன் படிக்க வரும் நரி மாணவர்களை அழைத்து வருகிறான். கல்லூரி வாசலில் பாதுகாப்பாக நிற்கும் சீட்டா காவலராக அனைவரையும் கவனித்து பார்க்கிறான். உள்ளே சென்று பார்க்கும்போது புலி பேராசிரியராக சமையலறையில் கத்தரிக்கோல் எடுத்து காய்கறிகளை நுணுக்கமாக நறுக்கி மாணவர்களுக்கு சுவையான உணவு தயாரிக்கும் முறைகளை கற்றுக் கொடுக்கிறான். இதனை பெருமிதமாக கண்காணிக்கும் சிங்கம் தனது கனவு கல்லூரி மாணவர்களால் கற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு பாடத்திலும் எதிர்காலத்தின் வெற்றியை காண்கிறான். சின்ன சின்ன விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட காட்டு மண்டபத்தில் கரடியின் திருமண விழா பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த நிகழ்ச்சியை நடத்தும் கேட்டரிங் ஓனர் சிங்கம் மேடையை கண்காணித்து பெருமையுடன் நின்றான். விருந்தினர்களை வரவேற்க குரங்குகள் மலர் தட்டுகளுடன் சிரிப்போடு வரவேற்று மகிழ்ச்சியை பரப்பின. அழகான கோட் சூட் யூனிஃபார்மில் நரிகள் பஃபே சாப்பாட்டை மரியாதையுடன் பரிமாறினர். சமையலறையில் பெரிய பாத்திரத்தில் உணவை சுவையுடன் சமைக்கும் புலி சுவைச் சாம்ராஜ்யம் படைத்தான். இறுதியில் மேடையில் மணமகன் கரடி, மணமகள் சிங்கம், நரி, குரங்கு, புலி ஆகியோர் ஒன்றாக நிற்க மண்டபம் முழுவதும் சிரிப்பு, பாடல், மகிழ்ச்சியால் நிரம்பியது. புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற உங்களுக்காக தினமும் புதிய கதைகள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Welcome to Tiger Institute of Catering Science. ஒரு புலி சமையலறையில் செஃப் அப்ரான் கட்டிக்கொண்டு மாணவர்களுக்கு வடை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் காட்சி தொடங்குகிறது. முதலில் உரடு பருப்பை தண்ணீரில் ஊற வைத்து மென்மையான மாவாக அரைத்து அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு சேர்த்து நன்றாக அடித்து காற்றேற்றுகிறார். பிறகு ஈரமான கையில் மாவை எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு வடை வடிவம் காட்டி மாணவர்களுக்கும் முயற்சிக்கச் செய்கிறார். சூடான எண்ணெயில் வடைகளை போடும்போது எழும் சினுங்கும் சத்தம், பொன்னிறமாக வெந்து வரும் அழகிய காட்சி அனைவரையும் கவர்கிறது. கடைசியாக புலி சாம்பார் சட்னியுடன் சூடான வடைகளை பரிமாற மாணவர்கள் கைகொட்டி மகிழ்கிறார்கள். புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற உங்களுக்காக தினமும் புதிய கதைகள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.